அன்பு நிறைந்த பரமபிதாவே, இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் நான்காவது ஆராதனையில் பங்கு பெறும்படியாக எங்களை அழைத்து வந்தமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசு சுவாமி. விசேஷமாக இந்த ஞாயிறு வாலிப ஞாயிறாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். எங்களுடைய வாலிபர்கள் வந்து அவருடைய பாடல் மூலமாகவும் சாட்சியின் மூலமாகவும் மகிமைப்படுத்தும் பொழுது நீர் எங்களோடு நீர் பேசும். இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அநேக திருச்சபையின் வாலிபருக்கும் இதை தொலைக்காட்சி பாட்டில் பார்க்கிற அனைவருக்கும் இதை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலை வழிபாட்டுக்கு துவக்கமாகவும் கடவுளின் திருப்பெயர் மாட்சிக்கெனவும் பாமாலைகளில் 15வது பாடல் அலங்கார வாசலாலே கோயிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
நின்று கொண்டிருக்க இரண்டாவது ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருடன் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். அப்பொழுது எங்கள் வாயும் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிந்தவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். சபையார் அமர்வோம். ஜெப நிலையில அமைதியாக நாம் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக ஆராய்ந்து பார்ப்போம். பாவ அறிக்கைக்கு ஒத்த இறை வாக்குகளை நான் வாசிக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். மௌனமாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புரவாகும்படியாக நாம் பாவங்களை மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். இரண்டாவது பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயரானிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அமருங்கள். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டில் உள்ள 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22 முதல் 50 வசனம் வரை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம்
22 முதல் 50 வசனம் வரை. பக்கம் 363. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்குலை காக்கிறவன் வசமாக வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடே பேசி கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலுள்ள சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தினோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தினோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனே தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பிவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சிராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்க 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்கூறிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை
தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீனண்டையில் போனான். பெலிஸ்தீனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரியசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானே நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தீனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தீனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமதி பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேடபாரம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தினால் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துவனவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படத்தக்கவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவ்வளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று கர்ணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காக தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி சொல்லப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 முடிய. மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 முடிய. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றான். அவர் அவனை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொள்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உன்னிடத்தில் உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்றார் என்பதுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. பிரியத்துக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் அருளுரை ஒழுங்கின்படி இந்த ஞாயிறு வாலிபர் ஞாயிறு, யூத் சண்டே. வாலிபர்கள் என்பவர்கள் ஒரு தனி பிரிவினர் அல்ல. நமது வாலிப பிள்ளைகள் நமது குடும்பத்தின் ஒரு பகுதி. நமது வாலிப பிள்ளைகள் நம் திருச்சபையின் ஒரு பகுதி. நமது வாலிப பிள்ளைகள் ஒரு சமூகத்தின் ஒரு பகுதி. ஆக ஒரு திருச்சபையாக சமூகமாக அமர்ந்து இந்த வாலிப பிள்ளைகள் இன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் என்ன, எது போன்ற சவால்களை அவர்கள் சந்திக்கிறார்கள், அவர்களை அச்சுறுத்துகின்ற விஷயங்கள் என்ன, அவர்கள் வளர்ச்சிக்கு தடையான விஷயங்கள் என்ன என்பதை அவர்கள் வாயிலேயே நாம் கேட்க வேண்டும். நம்முடைய தலைமுறை, முந்தைய தலைமுறை, பெற்றோர்களின் பார்வை இவையெல்லாம் முக்கியமானவை என்றாலும் கூட இளைய தலைமுறை இதை எப்படி பார்க்கிறது என்பதற்காக நமது பிள்ளைகளில் வாலிபர்களில் ஒருவரான தம்பி பெஞ்சமின் கிறிஸ்டபர் அவர்களை அழைக்கிறேன். இன்றைய சூழலில் வாலிபர்கள் சந்திக்கிற பிரச்சனையை, சவால்களை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்வார். கிறிஸ்துவுக்குள் அருமையான சிஎஸ்ஐ அங்கத்தினர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேச உள்ளேன். இன்றைய நாட்களிலே தொழில்நுட்ப வளர்ச்சியினால் குறிப்பாக செல்போனின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சபையின் பெற்றோர்களுக்கு தெரியும், அன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் குறைவாக இருந்த நிலையில் வாலிபர்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் மைதானத்தில் விளையாட வேண்டிய வாலிபர்கள் செல்போன்களில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது குடும்பமாக ஒன்றாக உட்கார்ந்து பேசின காலம் சென்று தனித்தனியாக அறைகளில் தனித்தனியாக செல்போன்களில் பேசின காலம் வந்துவிட்டது. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஆகிய வலைத்தளங்களில் வாலிபர்கள் சிக்கி காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ப்ளூவேல் என்ற கேம் மூலம் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கு அடிமையாக்கப்படுகின்றனர். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள கேட்டுக்கொண்டு வாலிப ஞாயிறு அன்று வாலிபர் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம்.
இரக்கமுள்ள ஆண்டவரே, மீண்டும் எங்கள் வாழ்நாளில் இன்னொரு முறை கூட உம்மை இணைந்து தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வாய்ப்பையும் வசதியையும் தந்தமைக்காக உம்மை போற்றுகிறோம். குறிப்பாக இந்த வாலிபர் ஞாயிறு ஆசரிப்பிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உமது வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது தூய ஆவியரின் துணையோடு வார்த்தைகளின் ஆழங்களை பார்க்கும்படி எங்கள் எல்லாருடைய கண்களையும், குறிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறையின் வாலிப பிள்ளைகளின் பார்வைகளை நீர் திறந்தருளும். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, இப்பொழுது என் வாயின் வார்த்தைகளும் இங்கு குழுமியிருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்து நினைவுகளும் உம்முடைய தூய திருமுன்னிலையில் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். இந்த 4ஆம் வழிபாட்டுக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்தேசுவின் இனிய திருப்பெயரில் வாழ்த்தி காலை வணக்கத்தோடு வரவேற்கிறேன். இன்று வாலிபர்கள் ஞாயிறு. இந்த நாளில் தென்னிந்திய திருச்சபையின் அருளுரை ஒழுங்கு நாம் சிந்திப்பதற்காக தந்திருக்கின்ற தலைப்பு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் யூத் இன் த கண்டெம்பரரி வேர்ல்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் யூத் இன் த கண்டெம்பரரி வேர்ல்ட். இன்றைய உலகில் வாலிபர்களுக்கான ஆன்மீகம். சற்று நேரத்திற்கு முன் தம்பி பெஞ்சமின் வாலிபர்கள், இந்த வளர்ந்து வருகிற இளைய தலைமுறை எது போன்ற சிக்கல்களை, சவால்களை சந்திக்கிறது என்பதை பகிர்ந்து கொண்டார். நமது பிள்ளைகளில் ஒருவராக, நமது எல்லா பிள்ளைகளையும், நமது வாலிபர்கள் எல்லாருடைய பிரதிநிதியாக இன்றைய இளைய சமூகம் சந்திக்கின்ற சவால்கள் என்று சொன்ன உடனே முதலில் வருகின்ற வார்த்தை தொழில்நுட்பம் என்கிற வார்த்தை. ஏனென்றால் அது உண்மை. கடந்த 15 ஆண்டுகளாக வளர்ந்து வந்த தொழில்நுட்பம் என்பது மனித வாழ்வின் முகத்தையே மாற்றிவிட்டது, வாழ்க்கை முறையை மாற்றிவிட்டது, குடும்ப உறவுகளை மாற்றிவிட்டது, சமூக உறவுகளை மாற்றிவிட்டது, உலகத்தின் முகத்தையே புரட்டி போட்டு விட்டது. ஆக தொழில்நுட்பம் இல்லாத ஒரு தலைமுறையை இனி நாம் பார்க்க முடியாது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாத ஒரு தலைமுறையை இனி உருவாக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் என்பது மனித வாழ்வோடும், என் வாழ்வில் நான் எடுக்கும் முடிவுகளோடும், பல நேரங்களில் அதன் தீர்மானத்தோடும், அதன் வற்புறுத்தலோடும், அதன் வழிகாட்டுதலோடும் தான் வாழ முடியும் என்கின்ற ஒரு சூழல் இப்பொழுது உலகெங்கிலும் கட்டமைக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை பற்றிய ஒரு பார்வை, இந்த தொழில்நுட்பம் நமக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கங்கள் பற்றிய ஒரு பார்வை. தம்பி சொன்னது போல நம்முடைய சின்ன வயதிலே, அதாவது என்னை ஒத்த என்னுடைய வயது 50களில் இருக்கிறவர்களின் சின்ன வயதிலே பள்ளிக்கூடத்திற்கு போய் வந்த பிறகு அந்த ஸ்கூல் பேக்கை தூக்கி போட்டுவிட்டு விளையாட போவோம். ஏதாவது ஒரு விளையாட்டு, அதிலே கீழே விடுவோம், சட்டை கிளியும், அடிபடும், காயம்படும், எல்லாம் இருந்தது. ஆக விளையாட்டு என்று ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் விளையாடுகிறார்களா? பள்ளி முடிந்து வந்தவுடனே அவர்கள் செல்போனில் விளையாடத் தொடங்குகிறார்கள், டிஜிட்டல் கேம்ஸ். ஆக வளர்ந்து வருகிற இந்த இளம் தலைமுறை உணவில்லாமல் கூட இருக்கும், செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது. நான் என்ன சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும், நான் எப்பொழுது தூங்க வேண்டும், இவை எல்லாவற்றையும் இந்த தொழில்நுட்பம் தீர்மானிக்கிறது.
நான் கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்றேன், கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக்கில் ஏதோ பேசிட்டு வந்து சாப்பிட்றேன் என்று நமது நேரத்தை அது எடுத்துக்கொண்டு அது தீர்மானிக்கும் நேரத்திற்கு தான் நான் சாப்பிட போகிறேன், அது அனுமதிக்கும் நேரத்தில் தான் நான் தூங்க போகிறேன். இது நமது வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமது உடல் இயங்கும் முறையிலே சுரப்பிகள் என்பவை மிக முக்கியமானவை. அதில் முக்கியமாக பினியல் என்கிற ஒரு சுரப்பி உண்டு. இந்த பினியல் என்கிற சுரப்பி மெலட்டோன் என்கின்ற ஒரு 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 என்சைமை சுரக்கும். இந்த சுரப்பி எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்றால், இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் ஒருவர் ஆழ்ந்த தூக்கத்தில், இன் எ சவுண்ட் ஸ்லீப் இன் எ டார்க் ரூம், ஒரு இருட்டு அறையில் வெளிச்சம் இல்லாமல் ஆழ்ந்து ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தால், அப்பொழுது 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த என்சைம் என்பது உடலிலே சுரக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் முழித்துக் கொண்டிருந்தால், அந்த நேரத்தில் தூங்காமல் இருந்தால் அந்த சுரப்பி வேலை செய்யாது, மெலட்டோன் என்கின்ற என்சைம் சுரக்காது. அது சுரக்காமல் போனால் இதயம், கல்லீரல், ஜீரண உறுப்புகள் இவை எல்லாவற்றையும் சேதப்படுத்தி கொண்டே வரும். இது விஞ்ஞானம் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த உண்மை. ஆகவே பகலில் செய்ய வேண்டியவற்றை பகலில் தான் செய்ய வேண்டும், இரவில் செய்ய வேண்டியவற்றை இரவில் தான் செய்ய வேண்டும். பகல் என்பது உழைப்பதற்கான நேரம், இரவு என்பது உறங்குவதற்கான நேரம். ஆனால் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், நம்முடைய முந்தைய தலைமுறை, கிராமங்களில் வாழ்ந்த தலைமுறை, அவர்கள் பகலிலே வேலை செய்தார்கள், சாயங்காலத்திலே வீட்டுக்கு வந்து விடுவார்கள். இருட்டு துவங்க நேரத்திலே ஒரு 6:30-7 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டு விடுவார்கள். 8-8:30 மணிக்கு படுத்து தூங்கி விடுவார்கள். இருட்டு வந்த உடனே தூங்கி விடுவார்கள். அதிகாலை விடியல் 4:30 மணி 5 மணிக்கு எழுந்து திரும்ப வேலைக்கு போய் விடுவார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள், நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள், வாழ்வின் முழுமையான இன்பங்களை அனுபவித்தார்கள். ஆனால் இன்றைய தலைமுறை பகலில் செய்ய வேண்டியதை இரவில் செய்யும்படி, இரவில் செய்ய வேண்டியதை பகலில் செய்யும்படி தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை மாற்றி போட்டுவிட்டது. மின்சாரம் என்று ஒன்று கண்டுபிடிப்பதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை முறை என்பது, எப்பொழுது இருள் வருகிறதோ அப்பொழுது உறக்கம், ஓய்வு. ஆனால் மின்சாரம் என்ற ஒன்றை கண்டுபிடித்த பிறகு நாம் இருளையும் பகலாக மாற்றினோம். ஆக பகலில் செய்வதை இரவிலும் செய்யலாம் என்று மாற்றினோம். இது இயற்கைக்கு முரணானது, இயங்குமுறைக்கு முரணானது, கடவுளின் படைப்பு நோக்கத்திற்கு முரணானது. அதனால் ஒரு சமூகம் ஆரோக்கியமற்ற சமூகமாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த தொழில்நுட்பம் குடும்ப உறவுகளுக்குள் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு. தம்பி சொல்லும்போது உறவுகள், அந்த காலத்தில் எல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு கல்லூரி விட்டு வீட்டுக்கு வந்தால் அண்ணன் தம்பியோடு பேசுவது, அப்பா அம்மாவோடு பேசுவது, பக்கத்து வீட்டு சித்தி சித்தப்பா உறவுகளோடு, பக்கத்து தெரு பசங்களோடு பேசுவது என்பதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் என்ன செய்து விட்டது, எல்லாரும் வீட்டுக்கு வந்தவுடனே ஆளுக்கு ஒரு செல்போனை, அவரவர் செல்போனை எடுத்துக்கொண்டு தனித்தனியாக போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஒரே வீட்டுக்குள் தான் வாழ்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒன்றாக இல்லை. They are living in different worlds. ஒவ்வொருவருக்கென்று ஒரு தனி கற்பனை உலகம். அப்பா அம்மாவிடத்தில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, பேச பிடிப்பதும் இல்லை. அண்ணன் தம்பிகள் என்பது, இன்றைக்கு அண்ணன் தம்பிகள் என்பதும் குறைவு. பெரும்பாலும் எல்லா குடும்பங்களிலும் ஒரு குழந்தை, 2 குழந்தை, அப்படி ஒரு பெரிய கூட்டம். அன்றைக்கு இருந்தது போல 7-8 குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. ஆக இந்த தொழில்நுட்பம்
இந்த கைபேசி வடிவில் அல்லது கணனி வடிவில் ஏதோ ஒரு வடிவில் நான் என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்ள வைக்கிறது, which is totally against to the nature. மனிதன் தனித்து வாழும் இயல்பினன் அல்ல, அவன் கூடி வாழும் இயல்பினன். அவன் கூடித்தான் வாழ வேண்டும். மனிதன் தனித்திருப்பது நல்லதல்ல என்பது திருமண உறவை பற்றி மட்டும் சொல்லுகிற வார்த்தை அல்ல. மனிதனுடைய இயல்பே அவள்தான். அவன் கூட்டு வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவன். அந்த கூட்டு வாழ்க்கை என்பதை இந்த தொழில்நுட்பம் சிதைத்து ஒரே வீட்டுக்குள் வாழ்ந்தாலும் தனித்தனி தீவுகளாக அவர்களை மாற்றிவிட்டது. எங்கோ இருப்பவர்களோடு பேசுகிறார்கள், பக்கத்தில் இருப்பவர்களோடு பேசுவதில்லை. முகம் பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் முகநூலில் நண்பர்களாக இருக்கிறார்கள். நிஜ நண்பர்கள் என்பவர்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டார்கள். உணவு பழக்கம். இன்றைய குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகிற உணவு என்ன என்று பெற்றோர்களாகிய நமக்கு தெரியும். ஆரோக்கியமான, உடம்புக்கு தேவையான காய்கறிகள், பழ வகைகள் போன்ற ஆரோக்கியம் தரும் உணவுகளில் நாட்டமின்றி பர்கர், பீஸா, ஃபாஸ்ட் ஃபுட் என்கிற ஜங்க் ஃபுட் என் கலாச்சாரத்துக்குள் தள்ளப்பட்டு விட்டார்கள். எப்படி? இந்த ஊடகங்கள் செய்தது. எல்லா விளம்பரத்திலும் இந்த பர்கர் பற்றிய பேச்சு, ஃபாஸ்ட் ஃபுட் பற்றிய பேச்சு, பீஸா பற்றிய பேச்சு, அதையெல்லாம் பார்த்து 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 இன்றைக்கு இயல்பான உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள், இயற்கை சார்ந்த உணவுகள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செயற்கைத்தனமான, வேதியியல் கலப்பு நிறைந்த, உடலுக்கு ஒவ்வாத குப்பை என்று ஜங்க் ஃபுட் என்று சொல்லுகிறோமே. ஜங்க் ஃபுட், ஜங்க் என்றால் குப்பை என்று பொருள். குப்பை என்று பொருள். இந்த ஜங்க் ஃபுட், லேஸ், குர்குரி, அவற்றிலெல்லாம் பிளாஸ்டிக் கண்டென்ட் அதிகம். அது போன்ற உணவுகளுக்கு இந்த பிள்ளைகள் பலியாகிறார்கள், ஈர்க்கப்படுகிறார்கள், ஈர்க்க வைக்கப்படுகிறது. இந்த ஊடகம் அந்த வேலையை செய்கிறது. அதனால் இந்த பிள்ளைகள் உண்ணக்கூடாதவற்றை உண்டு பழகிவிட்டார்கள், உண்ண வேண்டியவற்றை தவிர்க்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். இதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, அவர்களது மொத்த வாழ்க்கையும் சிதைகிறது. இன்றைய தொழில்நுட்பம் இந்த உலகத்தை தன் உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து விட்டது. கார், பெரிய பங்களா, பெரிய சொத்து, புதிய புதிய செல்போன்கள், மாற்றி 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 இது என்ன செய்கிறது? ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்க்கிற நிலைக்கு நம்மை தள்ளுகிறது. கம்பேரிட்டிங், which is most dangerous. most dangerous. நீங்கள் எதையும் எதனோடும் ஒப்பிட முடியாது. நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றாலும், ஆனால் தனித்துவத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். we have been created with certain uniqueness. என்னை மாதிரி இன்னொருவர் இருக்க முடியாது, இன்னொரு மாதிரி நான் இருக்க முடியாது. இது கடவுளின் படைப்பின் உச்ச நிலை, அழகான நிலை. ஆனால் நாம் எல்லாவற்றையும் ஒப்பீடு செய்து இந்த ஒப்பீடு செய்யும் மனநிலை எங்கு போய் முடிகிறது என்றால் ஒருவனுக்குள் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி விடுகிறது. When you start comparing with others, automatically you become inferior. என்னால் அந்த 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 ஐபோனை வாங்க முடியவில்லையே, என் பெற்றோர்கள் எனக்கு இந்த ஐபோன் வாங்கி தர முடியவில்லையே, எனக்கு அந்த பெரிய காரை வாங்க முடியவில்லையே, எனக்கு இது போன்ற பெரிய மாளிகை எனக்கு இல்லையே, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வர 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 தன்னம்பிக்கை என்பது இடிந்து போய் ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை சிந்தனை வந்துவிடும். ஏற்கனவே அவன் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்குள் இந்த ஒப்பீடு வளர்ந்து
அவனை இன்னும் சிதைத்து பலவீனப்படுத்துகிறது. அத்தோடு சேர்ந்து அவன் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் தனி உலகில் வாழும் பொழுது இந்த தொழில்நுட்பம் அவனுக்கு எல்லையில்லாத சுதந்திரத்தை வழங்குகிறது. எல்லையில்லாத சுதந்திரம், லிமிட்லெஸ் ஃப்ரீடம் இஸ் வெரி மச் டேஞ்சரஸ். எல்லையில்லாத சுதந்திரம் எல்லா தவறுக்கும் வழிவகை செய்யும். எல்லா எல்லைகளையும் மீற வைக்கும். எல்லா கோட்பாடுகளையும் உடைக்கும். தன் விருப்பம் போல் வாழலாம், தான் விரும்பினதை செய்யலாம் என்கின்ற ஒரு கட்டுப்பாடற்ற நிலைக்கு ஒருவனை கொண்டு வந்து நிறுத்திவிடும். தம்பியினுடைய பகிர்வு இன்றைய இளைய சமூகம் சந்திக்கின்ற பிரச்சனைகள். இது ஒரு மனநோயாக மாறிவிடும். மனத்தளர்ச்சி, டிப்ரெஷன், புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய நண்பர்கள், புதிய புதிய கருத்துக்கள், வெவ்வேறு வகையான பழக்க வழக்கங்கள், அவை ஏற்படுத்துகின்ற புதிய புதிய கற்பனைகள், முற்றிலும் ஒரு கற்பனை உலகத்தில் எல்லையின்றி சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு எங்கு போகிறோம், எங்கு வருகிறோம் என்பது தெரியாத ஒரு மயக்க நிலைக்குள் அது நம் வாழ்க்கையை கொண்டு போய் தள்ளிவிடும். அப்படி என்றால் தொழில்நுட்பம் தவறா? தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடாதா? தொழில்நுட்பம் தவறல்ல. ஒவ்வொரு காலத்துக்கேற்ற தொழில்நுட்பங்கள் என்பவை தவிர்க்க முடியாதவை. தொழில்நுட்பம் எதற்காக? எளிதில் விளங்கிக் கொள்ள சொல்லுகிறேன். நான் மொபைல் போன் வைத்திருக்கிறேன். 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற என் நண்பனுக்கு, என் உறவினருக்கு நான் பேச வேண்டும் என்றால் நான் என் மொபைலிலே அவரை அழைத்து பேசுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நான் 500 கிலோமீட்டர் போய் வர முடியாது. ஆகவே தொலைவில் இருப்பவரோடு பேசுவதற்கு இது எனக்கு உதவி செய்கிறது. ஆக தொழில்நுட்பம் என்பது எனக்கு உதவி செய்யும் பணியாளன், எனக்கு உதவி செய்யும் வேலைக்காரன். நடந்த தவறு என்ன? நாம் யாரை வேலைக்காரனாக வைத்தோமோ இன்றைக்கு அந்த வேலைக்காரன் நமக்கு எஜமானாக மாறிவிட்டான். The servant becomes a master. நான் கட்டளையிடுவதை செய்வதற்கான ஒன்று, இப்பொழுது அது கட்டளையிட நான் செய்து கொண்டிருக்கிறேன். It becomes master and the master becomes slaves. கடவுள் இந்த உலகத்தில் யாரையும் எதற்கும் அடிமையாக படைக்கவில்லை. இந்த தொழில்நுட்பம் நம்மை அப்படி அடிமைப்படுத்தி விட்டது. We become addicted to technology. Addicted to technology. இன்னொன்றை சொல்லுகிறேன். என்னுடைய தலைமுறை அல்லது எனக்கு முந்தைய தலைமுறை இந்த தொழில்நுட்பம் என்ன செய்கிறது என்று சொல்கிறேன். அப்பொழுது இந்த கணக்கு நமக்கும் வராது. இருந்தாலும் அன்றைக்கு 17ஆம் வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னா கிடுகிடுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு உங்கள் குழந்தைகளிடத்திலே வாய்ப்பாடு சொல்ல சொல்லுங்க, டேபிள் சொல்ல சொல்லுங்க. சொல்லுவாங்களா? அரை வாய்ப்பாடு, கால் வாய்ப்பாடு, இதெல்லாம் கூட தாத்தா பாட்டிகள் சொல்லுவார்கள். ஆனா கணக்கு ஒன்றுமில்லை. உங்களுடைய மொபைல் போனிலே உங்களுடைய நம்பரை தவிர உங்களுக்கு எத்தனை நம்பர் மனப்பாடமாக தெரியும்?
உங்களுடைய செல்போன் தொலைந்து போனால் உங்களுக்கு எத்தனை நம்பர் மனப்பாடமாக தெரியும்? கணக்கு போடும் ஆற்றல் என்பது நம் மூளைக்குள் இருந்தது. கூட்டல் கழித்தல் என்றெல்லாம் நாம் போட்டோம். தப்பா போட்டோமோ சரியா போட்டோமோ அந்த ஆற்றல் இருந்தது. ஆனால் கால்குலேட்டர் என்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்த பிறகு நாம் அதை பயன்படுத்தி கணக்கு போட ஆரம்பித்து விட்டோம். இப்பொழுது அந்த கணக்கு போடுகிற ஆற்றல் என்கிற மூளையின் ஒரு பகுதி செத்து போய்விட்டது. இனி கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போட முடியாது. ஒரு தொழில்நுட்பம் என்பது என் அறிவை மேம்படுத்த வேண்டும், என் அறிவை வளர்ச்சியுற செய்ய வேண்டும். ஒரு தொழில்நுட்பம் என் அறிவையும் என் ஆற்றலையும் சிதைத்தால் அந்த வகை தொழில்நுட்பத்தை நாம் மீண்டும் மீள்பார்வை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு தொழில்நுட்பத்தை கடவுளுக்கு மாற்றாக பார்க்கின்ற பார்வை வந்துவிட்டது. Technology has become an alternative to God. தொழில்நுட்பம் இருந்தால் போதும், எல்லாவற்றையும் செய்து விடலாம், எல்லா வேலையும் செய்து விடலாம், நம் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி விடலாம். சோ இது போதுமானது. ஒரு சமூகம் கடவுளுக்கு மாற்றை கண்டுபிடித்து விட்டேன் என்பதை உணரும் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் அவன் எல்லாவற்றுக்குமான மாற்றையும் கண்டுபிடித்து விட்டான். மனைவிக்கான மாற்றை கண்டுபிடித்து விட்டான், கணவனுக்கான மாற்றை கண்டுபிடித்து விட்டான், நண்பனுக்கான மாற்றை கண்டுபிடித்து விட்டான் என்று பொருள். எத்தனை குடும்பங்களில் இந்த பிரச்சனை, எத்தனை குடும்பங்கள் உடைந்து சிதறி இருக்கிறது, எத்தனை குடும்பங்களில் மனச்சிதைவினால் தற்கொலை. கடந்த 15 ஆண்டுகளில் 15 வயது முதல் 35 வயது வரை இருக்கிற வயது பிரிவினரின் தற்கொலையின் சதவிகிதம் என்பது முன்னர் இருந்ததை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய இளம் வாலிப தலைமுறைக்கான ஆன்மீகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க திருச்சபை என்கின்ற குடும்பமாக நம் பிள்ளைகளோடு அமர்ந்து இந்த விவாதத்தை நாம் செய்கிறோம், இந்த சிந்தனையை நாம் செய்கிறோம். ஆக இந்த நாளின் அருளுரை என்பது ரொம்ப சிறிய பகுதி தான். என்னுடைய முன்னுரை ரொம்ப பெரிய பகுதி. ஏனென்றால் இதை நாம் இன்றைக்குத்தான் பேச முடியும். வாலிபர் ஞாயிறு என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரும். பல நேரங்களில் அது செய்யப்படாமலும் கூட போய்விடும். ஆக இன்றைய வாலிபர்களுக்கான ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் படிக்க கேட்ட முதலாம் திருமறை பாடமான 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. ஞாயிறு பள்ளி முதலே நம் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த நிகழ்ச்சி, தாவீது கோலியாத் நிகழ்ச்சி. அந்த கதையை, அந்த நிகழ்ச்சியை நான் மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை, ஏனென்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அந்த கதையை விளக்காமல் அந்த கதைக்குள் இருந்து 3 விஷயங்களை முன்வைக்கிறேன். அதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியின் முக்கிய கதாபாத்திரங்கள் என்பவர்கள் 2 பேர். ஒன்று கோலியாத், இன்னொன்று தாவீது. முதலில் இந்த 2 பேரும் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். How they were portrayed, எப்படி காட்டப்படுகிறார்கள். கோலியாத்தை பற்றி சொல்லும் பொழுது திருமறை சொல்லுகிறது, அவன் உயரமானவன், டால். அவன் பலசாலி, ஸ்ட்ராங். அவன் ஆயுதம் தரித்தவன், வார்ஃபேர் இன்ஸ்ட்ருமெண்டலைஸ்ட். அவன் போர் பயிற்சி பெற்றவன், ட்ரெயின்டு, வெல் ட்ரெயின்டு, எக்யூப்டு. ஆளுமை திறன் மிக்கவன். ஒரு நாட்டையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறான். அவன் என்ன சொல்லுகிறான், இஸ்ரேலின் படைகளை பார்த்து சொல்லுகிற, எவனாவது ஒருவன் வா, என்னோடு சண்டை போடு. நான் தோற்று போனால் என் நாடே உங்களுக்கு அடிமை, நீ தோற்று போனால் உன் நாடு எனக்கு அடிமை. அப்படி என்றால் I am representing my nation. நான் ஒரு தனி மனிதன் அல்ல, இந்த நாடு
என்னுடைய தோல்வி இந்த நாட்டின் தோல்வி. அந்த அளவுக்கு ஒரு நாட்டின் பிரதிநிதியாக மகத்தான ஆளுமை பெற்ற, போர் பயிற்சி பெற்ற ஒரு பலமிக்க ஒரு மனிதனாக கோலியாத் அங்கே காட்டப்படுகிறார். மறுபக்கத்தில் இருக்கிற தாவீதை எப்படி காட்டப்படுகிறார் என்று பாருங்கள். தாவீது அந்த குடும்பத்தின் கடைசி பையன், அதாவது 8வது மகன். அவருடைய ஊர் பெத்லஹேம். அவருடைய தந்தையின் பெயர் ஈசா. இவர் ஆடு மேய்ப்பவர். இந்த பையன், இந்த இளைஞன் ஆடு மேய்க்கிற தொழிலை செய்தவர். ஆயுதங்களை கையாள தெரியாது. போர் பயிற்சி போன்ற முறையான பயிற்சிகளை இவன் கற்றுக்கொண்டதில்லை. ஆகவே கோலியாத்தோடு போரிடுவதற்கு இவன் தகுதியானவனும் இல்லை. அந்த பகுதியிலே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சவுலுக்கு முன்பாக கொண்டு வந்து தாவீது நிறுத்தப்படுகிறார். அப்பொழுது சவுல் சொல்லுகிறார், நீ சின்ன பையன். 33ஆம் வசனம். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தீனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி பெற்றவன். ஆக கோலியாத்தை எதிர்க்கும் அளவுக்கு தகுதியற்றவன், தகுதியின்மை. கடைசியில் இன்னொன்று, கோலியாத்து ஒரு நாட்டுக்கே பிரதிநிதியாக அனுப்பப்படுகிறார் அல்லது நம்பப்படுகிறார், ஏற்கப்படுகிறார். ஆனால் இந்த தாவீதை குறைந்தபட்சம் தாவீதின் வீடு கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுலுக்கு பிறகு அடுத்த அரசன் யார் என்று சாமுவேல் கடவுளிடத்தில் கேட்டபொழுது கடவுள் சொல்லுகிறார், பெத்லகேம் ஊரிலே ஈசா என்று ஒருவன் இருக்கிறார். அவனுடைய மகன்களில் ஒருவன் தான் அடுத்த இஸ்ரவேலின் அரசன். நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணிவிட்டு வா என்று சொல்லுகிறார். சவுலும் ஈசாயின் வீட்டுக்கு போகிறார். அங்கு போய் ஒவ்வொரு மகனாக அழைக்கிறார். தலையிலே தொட்டு கடவுளிடத்தில் இவனா இவனா இவனா. எல்லா குழந்தையும் பார்த்தாயிற்று. இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. அப்பொழுதுதான் சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு மொத்தமே இவ்வளவு பசங்க தானா? அப்பொழுது ஈசா சொல்ல, ஆமா ஆமா ஆமா, கடைசி பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கேயாவது காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு. ஆக வீடு கூட இவனை ஒரு மகனாக காட்ட தயங்கினது, அலட்சியப்படுத்தினது. ஆக இந்த 2 கதாபாத்திரங்களின் நிலையை நாம் புரிந்து கொண்டால்தான் இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த கோலியாத்தை ஒன்றுமே இல்லாத இந்த தாவீது எப்படி வீழ்த்தினார்? அதன் பின்புலம் என்ன? அங்கு பின்பற்றப்பட்ட தொழில்நுட்பம் என்ன? இயங்குமுறை என்ன? 3 விஷயங்கள். ஒன்று, டூல். டூல் என்றால் கருவி. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்களிலே, அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன். நீ வாளோடும் ஈட்டியோடும் வருகிறாய். பெலிஸ்தியர்கள் என்பவர்கள் அன்று இருந்த சூழலிலே அதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினவர்கள். போர்க்கருவிகளை தயாரித்தவர்கள். நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டில் கூட அந்த பகுதி பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் பாலஸ்தீனம் என்று பெயர் வந்தது என்றால், அந்த நிலப்பரப்பை நீண்ட நெடும் காலமாக தங்கள் ஆதிக்கத்துக்குள் வைத்திருந்தவர்கள் பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள். ஆகவேதான் அந்த பகுதி பாலஸ்தீனம் என்றே பெயர் வந்தது.
ஆக ஒரு ஆற்றல் மிகுந்த இனத்தவர், அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த, அதிகாரம் நிறைந்த, பலம் நிறைந்த, வலிமை நிறைந்த, பயிற்சி நிறைந்த இந்த கோலியாத் வாளோடும் ஈட்டியோடும் வருகிறார். இது அவருடைய கருவி. தாவீதின் கருவி என்ன? அந்த வசனம் சொன்னது பார்த்தீர்களா? நீ வாளோடும் கத்தியோடும் வருகிறாய், நான் என் ஆண்டவரின் பெயரில் வருகிறேன். நான் கடவுள் மீது கொள்ளுகிற நம்பிக்கை தான் எனக்கான கருவி. David had faith on God as a tool. நான் எதை நம்புகிறேனோ அதுதான் என்னுடைய கருவி. வாளோடும் ஈட்டியோடும் அல்ல, கடவுளை நம்பி வருகிறேன். நமது நம்பிக்கை எதன் மீது வைக்கிறோம்? நம்முடைய இளைய தலைமுறை தனது நம்பிக்கையை எதன் மீது வைக்கிறது? போட்டி கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், வணிகமயமாக்கப்பட்ட கல்வியில் பயிற்சி பெற்ற இந்த பிள்ளைகள் எப்படியாவது இந்த படிப்பை படித்து இந்த வேலைக்கு வந்து கை நிறைய சம்பாதித்து, நான் இப்படிப்பட்ட ஒரு கனவை தான் இன்றைய கல்வி ஏற்படுத்துகிறது. ஒரு கல்வி சமூகத்தை மேம்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை மாற்றி, நான் வளர வேண்டும், எனது வளர்ச்சி முக்கியம், அதற்காக நான் எந்த நீதியை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, அறம் பற்றி நான் பேச வேண்டிய தேவையில்லை, எனது நோக்கம் எல்லாம் என் ஒருவனுடைய வளர்ச்சி, அதற்காக நான் எதுவும் செய்யலாம், சம்பாதிப்பதுதான் எனது இலக்கு என்பது போன்ற ஒரு தலைமுறை சிந்தனையை உருவாக்கி விட்டோம். ஆகவே சின்ன வயதில் இருந்தே அவர்களுக்குள் இருக்கிற இந்த பார்வை, இந்த படிப்பு தான் படிக்க வேண்டும், இந்த நாட்டில் தான் போய் வேலை செய்ய வேண்டும், இவ்வளவு நான் சம்பாதிக்க வேண்டும், இப்படியே பார்வை போகிறது. இளைய தலைமுறையின் நம்பிக்கை கடவுள் மீது இல்லை, இந்த உலகத்தின் பொருட்களின் மீது வந்துவிட்டது. இந்த உலகத்தின் வளர்ச்சியின் மீது வந்துவிட்டது, இந்த உலகத்தின் கவர்ச்சியின் மீது வந்துவிட்டது. மலைப்பொழிவிலே இயேசு சொல்லுகிறார், ஒருவன் 2 எஜமானர்களுக்கு வேலை செய்ய முடியாது. You cannot serve 2 masters. இந்த உலகத்தின் பொருளுக்கும் கடவுளுக்கும் இணைந்து நீ பணி செய்ய முடியாது, பணி செய்ய முடியாது. கடவுளை முற்றிலும் மறந்து வேறொரு திசையில் செயற்கை கடவுளர்களை, போலி கடவுள்களை, போலித்தனமான சந்தோஷத்தையும் போலித்தனமான சமாதானத்தையும் தருகின்ற ஒரு மயக்க நிலை ஆன்மீகத்துக்குள் இந்த தலைமுறை நுழைந்து விட்டது. அவைகள் எல்லாம் அழிவு சக்திகள். வாளை நம்பி ஈட்டியை நம்பி நீ வருகிறாய். இந்த வாழும் ஈட்டியும் அழிக்கும் கருவிகள். இந்த அழிக்கும் கருவிகளில் இருந்து வாழ்வு தரும் கடவுளண்டை திரும்புங்கள். Let us turn from these destructive weapons towards the life-giving God. நிறை வாழ்வை வழங்கும் கடவுளிடம் திரும்புவோம். நமது நம்பிக்கையை கடவுளிடம் வைப்போம். அந்த விசுவாசம்தான், அப்படி கடவுளை விசுவாசித்தவர்களின் வரலாற்று தொகுப்புதான் நாம் நம்புகிற இந்த திருமறை. திருமறையிலே, புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதின கடிதம் என்று ஒரு கடிதம் இருக்கிறது. அதிலே 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை பற்றி பேசுகிறது. என்ன சொல்லுகிறது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்படி விசுவாசத்தினால் ஆபேல் எப்படி வாழ்ந்தார்? ஆபேலில் தொடங்கி விசுவாசத்தினால் வாழ்ந்தவர்கள், கடவுளை நம்பி வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை ஆபேல் தொடங்கி ஆதி திருச்சபை வரைக்கும் நீண்ட ஒரு விசுவாசிகளின் பட்டியல் அங்கு தரப்படுகிறது. அந்த நீண்ட விசுவாச பட்டியலுக்கு பிறகு அடுத்த அதிகாரம் 12ஆம் அதிகாரம், முதல் வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற
இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, இத்தனை பேர் உங்களுக்கு முன்பாக கடவுளை நம்பி வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தின் செல்வத்தை நம்பி அல்ல, அதிகாரத்தை நம்பி அல்ல, பலத்தை நம்பி அல்ல, வலிமையை நம்பி அல்ல. ஆபேல் தொடங்கி ஆதி திருச்சபையின் மக்கள் வரைக்கும் மக்கள் கடவுளை நம்பி வாழ்ந்திருக்கிறார்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். கடவுளை நம்புவோம், கடவுளை நம்பிக்கைக்குரியவராக்குவோம். கடவுள்தான் நம்பிக்கையின் மையம், கடவுள்தான் விசுவாசத்தின் உரைகள். என் வாழ்வில் எனது தளர்ச்சிகள், எனது சோர்வுகள் எல்லா நேரங்களிலும் எனக்கு நம்பிக்கையின் ஊற்றாக, என்னை தேற்றி தைரியப்படுத்துகின்றவராக கடவுள் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். தாவீது பயன்படுத்தின கருவி கடவுள் மீது நம்பிக்கை. Faith on God is the tool of David. 2, டெக்னிக். டெக்னிக் என்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பல வகையிலே மொழிபெயர்க்கலாம். மிக எளிதான முறையிலே டெக்னிக் என்றால் ஒரு நொயான்ஸ், நேக், ஒன்றை செய்கிற முறை, வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஒரு செயலை எப்படி செய்கிறோம் என்கிற முறைதான் டெக்னிக். ரொம்ப எளிதாக சொல்லுகிறேன். ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று கிடக்கிறது, அதை கையிலே தூக்கி இந்த பக்கம் தள்ளி வைப்பது என்றால் கடினமானது, முடியாது. ஆனால் அந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை ஒரு நெம்புகோலை வைத்து புரட்டினால் எளிதாக புரட்டிவிடும். திஸ் இஸ் கால்ட் டெக்னிக். அந்த நுணுக்கம், அந்த செய்முறை. 38, 39 வசனங்களிலே தாவீதுக்கு போர்க்கருவிகள் தரப்படுகிறது. போருக்கு போகும்போது அணிந்து கொள்ள வேண்டிய மேலுடை, அந்த ஆயுதங்கள், இவையெல்லாம் தரப்படுகிறது. அவருக்கு அது பழக்கமில்லை, அதை போட்டுக்கொண்டு நடக்க முடியவில்லை. இந்த முறை தனக்கு ஒத்து வராது என்று அவரே சொல்லுகிறார். ஆனால் இதை எப்படி எதிர்கொள்வது? எந்த முறைமையை கையாளுவது? எந்த வியூகத்தை கையில் எடுப்பது? What type of technique that David has chosen? வசனம் 17ஆம் அதிகாரம், நானே வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயில் நின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். 37ஆம் வசனம், ஆண்டவர் என்னோடு இருந்தார், ஆகவே இதையெல்லாம் செய்தேன். So David adopting a new technique, that is remembering the past. நினைத்து பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆபத்துகள் நேர்ந்த பொழுது, சிங்கம் வந்த பொழுது, கரடி வந்த பொழுது கடவுள் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். கடவுள் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். சிங்கத்தின் வாயை நான் கிழித்து போட்டிருக்கிறேன். கடவுள் எனக்கு துணை செய்திருக்கிறார். கடவுள் என்னை கைவிட்டு விடவில்லை. This very remembrance of the past is energizing him. அப்படி சிங்கத்திடத்திலிருந்தும் கரடியிடத்திலிருந்தும் என்னை தப்புவித்த கடவுள், அவற்றை மேற்கொள்ளுகின்ற ஆற்றலை தந்த கடவுள், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை என் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டாரா? This is the technique David adopted. நினைத்து பார்ப்பது, making equations, making the formula.
என் முந்தைய வாழ்வில் கடவுள் என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றியிருக்கிறார், எப்படியெல்லாம் துணை நின்றிருக்கிறார், எப்படியெல்லாம் ஆற்றல் படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சனையிலும் கடவுள் என்னை கைவிடப் போவதில்லை என்கிற துணிச்சலை பெற்றுக் கொள்ளுகிறார். ரிமெம்பரிங் த பாஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக். கடவுள் என்னை கைவிட்டு விடவில்லை. நான் இந்த போர்க்களத்தில் கோலியாத்தை எதிர்கொள்ள போகும் பொழுது நான் என் பலத்தை நம்பி போகவில்லை, என் வலிமையை நம்பி போகவில்லை, என் போர் பயிற்சியை நம்பி போகவில்லை, ஆயுதங்களை நம்பி போகவில்லை. மாறாக கடவுளை நம்பி போகிறேன். நாம் படிக்க கேட்ட 2ஆம் திருமறை பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், உடல் சார்ந்து பெருமை பாராட்ட, உலகியல் சார்ந்து பெருமை பாராட்ட நிறைய விஷயங்கள் உண்டு. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், குலத்தின் அடிப்படையில் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமற்றவன். ஆனால் எவையெல்லாம் எனது தகுதிகள் என்று இந்த உலகம் நினைக்கிறதோ அதையெல்லாம் நான் குப்பை என்று கருதுகிறேன். என்னுடைய வலிமை அல்ல, கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே எனது வலிமை, எனது செல்வம், எனது ஆற்றல். அந்த கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மால், நம் வலிமையால், நம் திறமையால் என்பதெல்லாம் உடைந்து இனி நான் சாகவும் கிறிஸ்து என்னில் வாழவும் என்கிற அந்த நிலைக்கு வந்துவிட்டால், கடவுள் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கை வந்துவிட்டால், அதுதான் நமக்கான செய்முறை, நுணுக்கம். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் இன்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தகைய கட்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். நாம் ரொம்ப நல்லவர்களாகவே வாழ்ந்தோமா? எந்த தவறுமே நாம் செய்யவில்லையா? இருந்தாலும் எத்தனை நோய்கள் வந்த போதும், எத்தனை கடினப்பாடுகள் வந்த போதும், எத்தனை சாலைகளில் பயணம் நான் செய்த போதும், எத்தனை அபாயகரங்களை தாண்டி இதுவரைக்கும் கடவுள் நம்மை காத்திருக்கிறாரே, இதுவரைக்கும் கடவுள் நம்மை காப்பாற்றி இருக்கிறாரே. ரிமெம்பரிங் த பாஸ்ட், அதை எண்ணி பார்ப்போம். இம்மட்டும் நம்மை நடத்தின கடவுள், இம்மட்டும் எனக்கு ஆற்றல் தந்த கடவுள், இம்மட்டும் என்னை வழிநடத்தின கடவுள் இனிமேலும் வழிநடத்துவார் என்கிற கடவுள் மீது கொள்ளுகிற அந்த நம்பிக்கை தான் தாவீது பயன்படுத்தின யுக்தி. கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவர். கடந்த காலத்தில் கடவுள் என்னை கைவிட்டு விடவில்லை. மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், உறவுகள் கைவிட்டிருக்கலாம், நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம். கடவுள் ஒரு நாளும் நம்மை கைவிடவில்லை. தோல்விகளும் வீழ்ச்சிகளும் பின்னடைவுகளும் நம் வாழ்வில் வந்திருக்கலாம். ஆனாலும் கடவுளின் கரம் நம்மை மீண்டும் தூக்கி நிறுத்தி இருக்கிறது. நாம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் மீண்டும் கடவுள் நம்மை குயவனைப் போல் வணைந்திருக்கிறார், வாழ்வு தந்திருக்கிறார், நம்பிக்கை தந்திருக்கிறார். ஆகவே நமது கடந்த கால வாழ்வில் கடவுள் நம்மை கைவிடவில்லை என்கின்ற அந்த உணர்வை பயன்படுத்தி நிகழ்கால சிக்கல்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும். கடைசியாக டெக்னாலஜி. டெக்னாலஜி என்பது தொழில்நுட்பம். தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார். அது ஒரு எளிய தொழில்நுட்பம், தனக்கு பழக்கப்பட்ட தொழில்நுட்பம். அவர் பயன்படுத்தின ஆயுதங்கள், அந்த தொழில்நுட்பம் என்பது ஒரு கோல், ஒரு கவன், 5 கூழாங்கற்கள். எளிய கருவிகள், எளிய தொழில்நுட்பம்.
நாம் இன்றைக்கு பிரம்மாண்டமான தொழில்நுட்பங்களை வைத்து நமது விருப்பங்களை, எண்ணங்களை, லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். விரைவு, துரிதம், சீக்கிரம், அதற்கான தொழில்நுட்பங்களை தெரிவு செய்கிறோம். ஆனால் திருமறை எவ்வகை தொழில்நுட்பத்தை முன்வைக்கிறது? டெக்னாலஜி வித் எத்திக்ஸ், டெக்னாலஜி வித் ஹியூமனிடேரியன் வேல்யூஸ். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு எல்லா பரவலா பயன்படுத்தப்படுகிற விஷயம், நம்ம கண்ணில் படுகிற விஷயம்தான் ஜேசிபி, பொக்லைன் ஒன்று இருக்கு. நமக்கு ஒரு குழி தோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொக்லைனை விட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் நாம் தோண்ட விரும்புகிற குழியை அது தோண்டி தந்துவிடும், செஞ்சிடும். இட்ஸ் a டெக்னாலஜி. அதே வேலையை ஒரு ஏழை வேலை செய்கிற ஒரு 2 பேர் சேர்ந்து செய்தால் 2 நாட்கள் செய்வார்கள், தாமதமாகும், உண்மை. ஆனால் இது போன்ற பெரும் கருவிகளை பயன்படுத்துவதால் அந்த பொருளாதாரம் யாரை போய் சேருகிறது? இந்த ஏழை எளிய உழைப்பையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பயன்படுத்தினால் அந்த பொருளாதாரம் யாருக்கு போய் சேருகிறது? துரிதம் முக்கியமா, மனித நேயம் முக்கியமா? இதுதான் கேள்வி. டெக்னாலஜி வித் த ஹியூமன் ஃபேஸ், டெக்னாலஜி வித் த ஹியூமனிடேரியன் எத்திக்ஸ். துரிதம் முக்கியம் அல்ல. 2 நாள் கால தாமதமானாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்மோடு வாழுகிற, உழைப்பை நம்பி வாழுகிற இவர்களுக்கான வாழ்க்கை எது? அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, ஏழை எளிய மக்களை கண்ணில் நிறுத்தி அத்தகைய தொழில்நுட்பத்திற்கு முன்னுரிமை தருவது. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டை கட்டமைக்கின்ற பொறுப்பு பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு தரப்பட்ட பொழுது அவர் அந்த நாட்டின் தேவைகளை எல்லாம் செய்தார். என்னென்ன வேண்டும்? அப்பொழுது அவர் ஒரு உரையாற்றினார். ஒட்டுமொத்த சமூகத்தின் எதிர்காலத்தின் நன்மைக்காக சிலவற்றை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரு பெரிய அணை கட்ட வேண்டும் என்றால் 300-400 மலை கிராமங்களை அழிக்க வேண்டும். அங்கிருக்கிற பழங்குடி மக்கள் அகற்றப்படுவார்கள். ஆனால் அணை தேவை, நாட்டின் முன்னேற்றம் தேவை. ஆகவே இதுபோல சில விஷயங்கள் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். வளர்ச்சி, துரிதம், வேகம் என்பவைகளை விடவும் மனிதம் என்பது முக்கியம், மனிதநேயம் என்பது முக்கியம். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் இயேசுவை சந்திக்கிறார். நற்செய்தி மரபிலே நாம் பார்த்தால் யாரெல்லாம் இயேசுவை சந்தித்தார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தது. சகேயு சந்திக்கிறார், வாழ்வு மாறுகிறது. நிக்கோதேமு சந்திக்கிறார், வாழ்வு மாறுகிறது. சமாரிய பெண் சந்திக்கிறார், வாழ்வு மாறுகிறது. இந்த இளைஞன் வந்து கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், கட்டளைகளை கடைப்பிடி, நான் சிறு வயது முதலே செய்கிறேன். இயேசு சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு இருப்பதை விற்று தரித்திரருக்கு கொடு, ஏழைகள் மீது கரிசனை காட்டு என்று சொல்கிறார். அந்த இளைஞனுக்கு அந்த மனம் வரவில்லை, ஏழைகளை பற்றிய கரிசனை வரவில்லை, வரல். ஆகவே அந்த நிகழ்ச்சி எப்படி சொல்லுகிறது? அவன் மிகுதியான செல்வத்தை உடையவனாய் இருந்ததினால் துக்கத்தோடே திரும்பி போனான். நற்செய்தி மரபிலே இயேசுவை சந்தித்த பிறகும் மாற்றமடையாமல் போன ஒரே நபர் இந்த செல்வந்தனான இளைஞன் மட்டும்தான். எதை நம்புகிறோம், எதில் நம்பிக்கை வைக்கிறோம், எவ்வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம்? கடவுளின் நம்பிக்கை, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு, அந்த கடவுள் என்னோடு இருந்து கடவுளின் பணியை நான் வாழும் சமூகத்தில் பலவீனமான மக்களுக்கு என்னால் என்ன நன்மைகளை செய்கின்ற ஆன்மீகம்தான் திருமறை
இன்றைய வாலிபர்களுக்கு முன்வைக்கிற ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்ளவும், அந்த பார்வையில் இன்னும் நம்மை செழுமைப்படுத்திக் கொள்ளவும், அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆரோக்கியம் நிறைந்த ஆவிக்குரிய அடுத்த தலைமுறையை உருவாக்க பெற்றோர்களாகிய நாமும் நம்மை அர்ப்பணிப்போம். இத்தகு பார்வையை பெற்றுக்கொள்ள நமது பிள்ளைகளும் ஆயத்தப்படட்டும். கடவுள் வழி நடத்தட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி. வெறுமனே கேட்டு செல்கின்றவர்களாக இல்லாமல் எங்களது அடுத்த தலைமுறை பற்றிய கரிசனையோடு திருமறையின் மைய செய்தியை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய பொறுப்புணர்வை பெற்றோர்களாகி எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த அடிப்படையில் எங்களது சிந்தனை, செயல், பேச்சு அனைத்தையும் நீர் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிபெற்று உட்பட்டு பிறந்தார். பிறந்திப்பாலத்தின் காலத்தில் பாடுபட்டு அறிந்து மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தறினார். பரமணத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பரத்தில் பெற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரை மறித்து நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பத்து சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சர்வீத்துதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். இப்பொழுது சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான பிரப் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தென்னிந்திய திருச்சபையினுடைய முறைமையின்படி வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையை சார்ந்த வாலிபர்கள் அத்தனை பேருக்கும் சபை குழுவின் சார்பாகவும் ஆயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இரங்கல் செய்தி. நம்முடைய சபையை சார்ந்த ரெவரண்ட் ஞானராஜா அவர்கள் பெருந்துறை போதக சேகரத்தினுடைய தலைவராக இருந்து ஊழியம் செய்து வந்தார். நேற்றைய தினம் இந்த கொள்ளை நோயான கொரோனா என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஞானராஜா, ரெவரண்ட் ஞானராஜா அவர்கள் நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர். இன்னும் குறிப்பாய் சொல்லப்போனால் நம்முடைய சபை சார்பாக அவரை நாம் ஆயராக படிக்க வைத்து அதற்கு பின்பதாக அவர் நம்முடைய சபையின் சார்பாக ஊழியம் செய்து வந்தார் என்று நீங்கள் எல்லாம் அறிந்தது. அவர்கள் விட்டு சென்ற மனைவி 2 குழந்தைகளுக்கும் கர்த்தர் ஆறுதலை தர சபை மக்கள் அவருக்கென்று ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று இதை தொடர்ந்து வாலிபர் ஞாயிறு நடந்து கொண்டிருக்கிறது. சண்டே ஞாயிறு அன்று வருகிற மாலை 5 மணிக்கு, இன்று நடக்க இருக்கிற 5 மணிக்கு வாலிபர்களுக்கென்று சிறப்பான ஒரு கூடுகை ஒழுங்கு செய்திருக்கிறோம். சபை மக்களும் அதிலே இணைந்து அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை மாலை 5 மணி ஆராதனைக்கு அனுப்பி வைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த 2 வாரங்களாக நம்முடைய ஆலய தசமபாக கவர்களை கடந்த வாரத்திலே படைத்தீர்கள். படைத்த அத்தனை சபை மக்களுக்கும் நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு கூட இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். நம்முடைய சபை காங்கிரிகேஷன் 5000க்கு மேற்பட்ட சந்தாதாரர்கள் உண்டு. இதில் 2000 சந்தா கவர்கள் தான், தசமபாக கவர்கள் தான் உங்களுக்கு கொடுத்தோம். 2000 கவர்களிலே சபை மக்கள் திருப்பி கொடுத்தது 437 கவர் மாத்திரம்தான். மீதி 1600 கவர்கள் திருப்பி கொடுக்கப்படவில்லை. ஆகையாலே நீங்கள் வருகிற நாட்களிலே ஆலய புனரமைப்புக்கு இதுவரை தசமபாக கவர்கள் கொடுக்காதவர்கள் தயவு செய்து வருகிற நாட்களிலே ஆலய அலுவலகத்தில் கொண்டு வந்து படைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை இன்று கொண்டு வந்திருந்தாலும் நீங்கள் முன்பதாக வந்து படைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர். அதே போல கடந்த தசமபாக ஞாயிறு சிறப்பு கவர் காணிக்கை ஆராதனையில் படைக்கப்பட்ட காணிக்கை 47,270 என்பதை சபை மக்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அறிவிப்பிலே செயலர் அறிவித்தபடி நமது கோவை திருமண்டலத்தில் ஈரோடு வட்டகையிலே பெருந்துறை பொது சேகரத்தில்
ஆயராக பணியாற்றி வந்த அருள் திரு ஞானராஜா ஐயா அவர்கள் நேற்று அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஈடு செய்யப்பட முடியாத இழப்பு. இழப்பின் துயரத்தில் இருக்கிற குடும்பத்திற்கு கடவுள்தான் ஆறுதலையும் சமாதானத்தையும் தர முடியும். நம்முடைய திருமணத்தில் பணியாற்றின நமது ஆயரின் இழப்பு நமக்கும் ஆழ்ந்த வேதனையும் சொல்ல முடியாத துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய குடும்பம் நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர்களில் ஒன்று என்பதால் நாம் அதற்காக வருந்துகிறோம். திருச்சபையின் சார்பாக அவருடைய வாழ்வுக்கு அஞ்சலி செலுத்தும்படி ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அருள் திரு ஞானராஜா ஐயாவுடைய இழப்பை எங்களால் ஜீரணிக்கவும் ஏற்கவும் இயலவில்லை என்றாலும் கூட இந்த துயரத்தில் இருந்து மீளும்படி அவரது குடும்பத்தின் மக்களுக்கும் திருச்சபையின் உறவுகளுக்கும் எங்கள் எல்லாருக்கும் நீர் வலிமை தாரும். இந்த உலகத்தில் நாங்கள் வெறும் கையோடு வருகிறோம், வெறும் கையோடு போகிறோம். வாழ்ந்த காலங்களில் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து அவர் வழியாக பயன்பட்ட அநேக குடும்பங்களுக்காக உம்மை தோத்திருக்கிறோம். அவர் வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். நீரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சமாதானத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் தாரும். ஆண்டவர் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமென். தயவு செய்து அமருங்கள். இந்த வாலிபர் ஞாயிறன்று நம்முடைய வாலிப பிள்ளைகள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நமக்கு முன்பாக பாடுவார்கள். இந்த பாடல் 333வது கீர்த்தனை, எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கே. பாடல் வேளையில் நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்மையும் நமது காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விற்பனைகளை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அள்ளி செய்வேன் என்று வாக்களிக்கிற கர்த்தாவே, உமது அடியாரிய நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி எம்மேலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவிராகிய திரியேக கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் இன்னும் என்றும் சகல நாட்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக.